சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் வந்து நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க. அதுக்கு வந்து சேனக்கிழங்கு வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறணுங்க. தோல் சீவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டுங்க எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறணுங்க. ரொம்ப சின்னதாக போடாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இது வந்துங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. காய் வேகிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் கலந்து விட்டுலாங்க. இது வந்துங்க அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க, பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 90% வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு வந்து 10 நிமிஷம் அடுப்பில் வெந்துட்டுருக்குது. பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம பார்க்கலாம், திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வடிச்சிட்டு நம்ம பவுல் மாற்றிக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் தான் விட்டுருங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சேனக்கிழங்கு வந்துங்க நல்லா ஆறி வரட்டுங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலா அரைக்கிறதுக்குங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே ஒரு பட்டைங்க, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது கூடவேங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இதை வந்துங்க கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட வந்துங்க 4 பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் நிறையா மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. இது வந்துங்க தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா வந்து நல்லா வாசனையோடு இருக்குதுங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. வறுவல் செஞ்சிடலாம். இப்போ வந்து வறுவல் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் வந்துங்க நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு வந்து நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு வந்துங்க எண்ணெயிலே வந்துங்க ஒரு 4-5 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் கட்டி விட்டேன். நான் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. சேனக்கிழங்கு பொரிச்சு அதே எண்ணெயிலேங்க கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிச்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்துங்க பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம், அது போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கி வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க, நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் எல்லாம் வதங்கிங்க ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு. அதுக்கடுத்து வந்துங்க தக்காளி போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக, அது போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தகுந்த 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் தக்காளியும் நல்லா வதங்கிடுங்க. ஏற்கனவே காய்க்கு போட்டுக்கிறோம், இந்த மசாலாவுக்கு மட்டும் போட்டால் போதுங்க. தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு.
இதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவில் வந்துங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுலாங்க. இந்த மசாலா வந்துங்க 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். இதே வந்துங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம். அந்த மிக்ஸி இருக்கிற தண்ணியே வந்து ஊற்றிக்கலாங்க. லைட்டாக தண்ணி விட்டுங்க இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுலாம். பச்சையாக தேனுங்க அரைச்சிக்கிறோம் மசாலா, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா தேனுங்க அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க வதக்கி விடுங்க. பாருங்கள் மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துங்க நான் பொரிச்சு வச்ச சேனைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். போட்டுக்க சேனைக்கிழங்குல வந்து மசாலா வந்து கலங்கி வர அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. பாருங்கள் சேனைக்கிழங்கு வந்து மசாலாலாம் நல்லா கலந்து வந்துருச்சு. 2 நிமிஷம் வதக்கி விட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுலாங்க. போட்டு 1 நிமிஷம் பரட்டி விட்டுலாம். அவ்வளோதாங்க, சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துங்க நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, பரிமாறிடலாங்க. பாருங்கள் கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் சாப்பாட்டுக்குங்க, சாம்பாருக்கு இது மாதிரிலாம் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.